Hello everyone, welcome back to the channel. So lead code 136 problem, single number. Yeah, question போலாம். So given a non-empty array of integers norms, every element appears twice, except for one. Find the single one. You must implement the solution with the linear runtime complexity and use only constant extra. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அது எல்லா எலமெண்ட்ஸும் 2 டைம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் ஒரு டைம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எலமெண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி இட்ஸ் மீன்ஸ் பிக் ஆஃப் n அண்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் லைக் பிக் ஆஃப் 1 லைக் அது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நல்லா கொஷின் லென்த்தியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா டேரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுலேருந்து ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே புரியும். ஓகே. ஸோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்களா 2,2,1. ஸோ ரெண்டு வந்து டைம் இருக்கு, ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஒன் டைம் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியுது பாருங்க. 4,1,2,1,2. ஸோ அப்போ வந்து 4 வந்து ஒரே ஒரு டைம் இருக்கு அப்படிங்கிறனால ரிட்டர்ன் பண்றோம். அடுத்து 1. ஸோ அதனால 1 மட்டும் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ நான் ஸ்டார்ட் லென்த் வந்து 3 × 10⁻⁴ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் வந்து XOR டேபிள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3,3,2,4,2. ஸோ இப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன? ஆன்சர் நமக்கு பார்த்தாலே தெரியுது. 4 தான் ஒரே ஒரு டைம் இருக்கு, 3 2 டைம்ஸ் இருக்கு, 2 2 டைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து XOR சொல்யூஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல XOR டேபிள் அதாவது பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ XORல என்ன அப்படின்னா 2 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை XOR பண்றோம் அப்படின்னா இட்ஸ் சேம் எலமெண்டா இருந்தா மட்டும் 0 ஆயிரும். ஆர் அதர்வைஸ் இட்ஸ் ஷுட் பி எ வேல்யூ. ஸோ அதாவது நாட் ஏ 0, தட்ஸ் இட். இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னும் நான் டீப்பாகவே நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ XOR டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 இருந்தால் 0 ஆயிரும், 1 1 இருந்தால் 0 ஆயிரும். அதர் தென் 0 1 இருக்கட்டும் இல்லை 1 0 இருக்கட்டும் 1 தான் இருக்கும். இட்ஸ் லைக் ஆடிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் நம்பர் தான் மைனஸ் ஆகும், இல்லை வேற நம்பர் வருது அப்படின்னா லைக் வந்து வேற நம்பர் வருதுன்னா ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒன்றும் இல்லை, இது எப்படின்னா ஒரு ஹேஷ் டேபிள் இருக்கு. ஒரு ஹேஷ் டேபிளில் நீங்கள் வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டே வரீங்க. சேம் அங்கே ஹேஷ் டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும், இல்லை அப்படின்னா ப்ளஸ் ஆகிட்டே போகும். அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாகவே சொல்கிறேன் இதில் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 3 எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 3 அடுத்தது XOR ஆஃப் 3. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ வந்து 3 XOR ஆஃப் 3 போட்டோம் அப்படின்னா சேம் நம்பர் ஆட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ வந்து 0 ஆயிரும். தட்ஸ் இட். அடுத்தது 0 இருக்கா? இப்போ 0 XOR ஆஃப் 2. ஸோ வந்து அதர் தென் அதாவது சேம் நம்பர்ஸ் இல்லை. ஸோ அப்போ அடுத்தது இப்போ அதே நம்பரும் இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ வந்து இது 2 ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஆடிங் தான் ஆகும். ஓகே. உங்களுக்கு டீப்பா புரிய வெயிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 XOR ஆஃப் 4. இப்போ இது வந்து 4ம் நியூ தான். கரெக்டா? ஸோ 2 வந்து ஆல்ரெடி இல்லை. ஸோ அதாவது ஆன்சர் 2 அண்ட் 2 XOR ஆஃப் 4 தான் இப்போ. ஸோ அப்போ வந்து இது அபியஸா ஆட் பண்ண வேண்டியதான் 6. நெக்ஸ்ட் 4 இப்போ 6 XOR ஆஃப் 2. ஆல்ரெடி 2 இந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ அப்போ வந்து இந்த 2 மைனஸ் ஆயிரும். தட்ஸ் இட் 4. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் எலிமினேஷன் ப்ராசஸ். ஸோ அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இங்கே 3 இருக்கு அப்படின்னா 3 கிராஸ் ஆயிரும், அடுத்து 3 கிராஸ் ஆயிரும். 2 இருந்துச்சுன்னா இன்னொரு 2 இருந்துச்சுன்னா கிராஸ் ஆயிரும். இப்போ 4 இன்னொன்று இருந்துச்சுன்னா அதுவும் கிராஸ் ஆயிரும். பட் ஆனால் 4 அன்பார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து 4. ஓகே. ஸோ எலிமினேட் த ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் இன்னொரு விதமாக இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா இன்னும் டீப்பாக கூட புரியும் இந்த இதை நம்ம சால்வ் பண்ணுறது மூலியமா. இப்போ எப்படின்னா இப்போ நான் இப்படி வச்சிருக்கேன், 4ம் ஆட் பண்ணிட்டேன், 3 இப்போ கொடுத்துருக்கேன் இப்படி. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா 3. இப்போ எப்படி 3 வருது அப்படின்னா இப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஓகே. இந்த 2க்கு அகைன் 2 இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ இது கேன்சல் ஆயிரும். 4க்கு இந்த 4க்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ ஆன்சர் 3. இதுதான் XOR ப்ராசஸ் பண்ணது.
ஓகே. ஸோ எக்ஸ்ஆர் ப்ராசஸிங்கிறது ஆல்ரெடி என்கிட்ட அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 0 ஆக்கிரும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதான். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ நான் முதல்ல எடுத்தோடனே இன்டீஜர் ஒரு ரிசல்ட்டை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ஸ் ஆஃப் 0 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதாவது நம்ஸ் ஆஃப் 0 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். சிம்பிளா ஒரு ஃபார் லூப் இன்டீஜர் I equal to 1, I greater than nums dot length and I plus plus அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நான் சொல்ல போறேன் அப்படின்னா சிம்பிளா நான் எல்லா நம்பர்ஸையும் நான் எக்ஸ்ஓவர் பண்றேன். தட்ஸ் மீன்ஸ் ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ்ஓவர் ஆஃப் nums of I. That's it. Return result. That's it. So submit பண்ணோம் அப்படின்னா yes. ஓகே, இட்ஸ் லைக் சி ஷார்ப்ல இருக்கு. ஒரே நிமிஷம் நான் ஜாவாக்கு மாத்திடுறேன். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் தான் மாறும். ஸோ சி ஷார்ப் மீன்ஸ் நம்ஸ் டாட் லென்த்ல வந்து எல் வந்து கேப்ஸ்ல வரும். தட்ஸ் இட். ஸோ அக்செப்டட். ஓகே, ஸோ ஓவரால் எல்லா டெஸ்ட் கேசஸுமே ரன் பண்ணிடலாம். விசா பாஸ் ஆகும். 99% டைம் காம்ப்ளெக்சிட்டி. இட்ஸ் லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இந்த ப்ராப்ளம்க்கு? பிக் O of n. ஒரே ஒரு ஃபார் லூப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பிக் O of n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O of 1. ஸோ இட்ஸ் லைக் ஏ கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ பிக் O of 1. ஸோ வந்து இப்போ இதில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படி இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த 2 டெஸ்ட் கேஸில் ஓகே இது ரொம்ப சின்னதாக இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்று 4,1,2,1,2. இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கூட தேவையில்ல, பிரிண்ட் ரிசல்ட்டை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணா ஒரு எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஓகே, ஒரு ஸ்பேஸ் கூட கொடுத்துடலாம், இல்லை பிரிண்ட் எல்லாமே கொடுத்துடலாம். ஐ திங்க் பிகாஸ் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது, முதல்ல 4 வருது, 4 ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 1, ஸோ 1 அந்த இதில் இல்லை, ஸோ அப்போ வந்து 5 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 இதில் இல்லை, 4,1, அதுக்காக ப்ரீவியஸ்ல இல்லை, ஸோ அப்போ வந்து 4,1,2 7. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் 1, ஸோ 1 வந்து அப்படியே இருக்கு, ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், சிம்பிளி எலிமினேட் ஆகும். ஸோ 1 எலிமினேட் ஆயிடுச்சு, ஸோ அப்போ வந்து 6 மறுபடியும் வந்துருச்சு. இப்போ 4 + 2 மட்டும் தான் இருக்கு. அகைன் 2 ஆட் ஆகுது, இந்த 2 எலிமினேட் பண்ணிடும். ரிமைனிங் ஆன்சர் 4. ஓகே, ஸோ சிம்பிளா வச்சுக்கோங்க. ஏன் இந்த எக்ஸ்ஓஆர் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை வச்சு நீங்க மெனி ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் O of n தான். ஸோ அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் O of 1 தான். நம்ம மெனி ப்ராப்ளம்ஸ்க்கு இது பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கும். இது ஏன் அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து இது இட்ஸ் லைக் எலிமினேஷன் ப்ராசஸ். நம்ம ஒரு ஹேஷ் டேபிள் வச்சிருக்கோம், அதில் ஆல்ரெடி அந்த நம்பர் இருந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணுவோம், இல்லை எனக்கு அந்த நம்பர் இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிட்டே போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் எக்ஸ்ஓஆர். ஓகேவா? ஸோ நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் ஹேஷ் டேபிள் வச்சு சொல்லியிருக்கேன். இட்ஸ் அதை பேஸ் பண்ணி வராது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஹோப் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.